திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. எந்த கொள்ளைக்காரனுக்கு பயந்து சந்தனக்கோட்டையிலிருந்து மேகலையுடனும் வீரர்களுடன் புறப்பட்டு தட்டு தடுமாறி பயணம் செய்து கருவூரை அடைந்து இனி ஆபத்தில்லை என்று பெருமூச்சுடன் உள்ளே நுழைந்தானோ, அந்த கொள்ளைக்காரரான டைரியஸ் அந்த கருவூர் அரண்மனையில் இருந்து கொண்டு தன்னை பார்த்து நகைத்ததும் உலகமே சுழன்றது போல் இருந்தது நன்னனுக்கு. தான் வந்திருப்பது சேரர் தலைநகரா அல்லது டைரிஸின் இருப்பிடமா என்று ஒரு கணம் அவனுக்கு புரியவில்லைதான். இது எப்படி சாத்தியம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். சந்தனக்கோட்டையை விட்டு புறப்பட்டதிலிருந்து அவன் டைரியஸை எதிர்பார்த்தான் என்றால் அது அந்த கோட்டைக்கும் கருவூருக்கும் இடையே உள்ள காட்டுப்பகுதியில்தான் அன்றி கருவூர் அரண்மனையில் அல்ல. அவன் என்ன யாருமே எதிர்பார்க்க முடியாதுதான். கருவூரை அடையும் வரை டைரியஸை பற்றிய அச்சம் அவனுக்கு இருந்தாலும் அவன் அச்சப்பட்ட மாதிரி பயணத்தில் எந்தவித ஆபத்தும் நேரவில்லை. எனவே கருவூரை, இந்த கருவூர் என்று நாம் கூறுவது ஆராய்ச்சியாளர்களிடையே உண்டாகியுள்ள சர்ச்சை இன்னும் முடிவடையாமலேயே இருக்கின்றது. தற்போது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள திருவஞ்சிக்களமே கருவூர் என்று ஒரு சாராரும், அவ்வாறு இன்றி திருச்சி மாவட்டத்தில் உள்ள கரூரே சங்க காலத்து கருவூர் என்று வேறொரு சாராரும் கூறுகின்றனர். இந்த கதையை பொறுத்தவரை ஆன்பொருணி என்று சங்க காலத்திலும் அமராவதி என்று தற்காலத்திலும் அழைக்கப்படும் நதிக்கரையில் உள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கரூர் நகரையே கருவூராக எடுத்துக்கொள்வோம். அந்த கருவூரை அடைந்த பொழுது அந்த நகரை அணைத்து ஓடிய ஆன்பொருணை நதிக்கரையை அடைந்த பொழுது அதில் ஓடிய தெள்ளிய நீரின் ஆனந்தத்தைப் போலவே ஆனந்தமடைந்தான் நன்னன். அதை கடந்து கோட்டை வாயிலை அணுகிய பொழுது வீரர்கள் அவனுக்கு காட்டிய வரவேற்பு இயல்பானதாகத்தான் இருந்தது. மதிலில் இருந்தபடியே இருவர் பேரிகை கொட்டவும், இருவர் கொம்பை ஊதவும், இருவர் மலர்களை தூவவும் தான் வரவேற்கப்பட்டதை கண்டபொழுது பெரும் திருப்தியடைந்தான் அவன். வாயிலை தாண்டியதுமே வீரர்கள் தங்கள் கொட்டடை நோக்கி சென்றதையும் பணியாளர்கள் வந்து சிவிகை விருந்தாளிகளை அந்த புறத்திற்கு கொண்டு சென்றதையும் பார்த்து அவனுக்கு பெரும் சாந்தியாக இருந்தது. தான் பொறுப்பு நல்ல விதமாக முடிந்துவிட்ட பெருமிதத்தில் சஞ்சயனை சந்தித்து சூடாக இரண்டொரு கேள்விகளை கேட்டு தன் அந்தஸ்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலும் உண்டாயிற்று அவனிடம். எனவே மேன்மாடம் எனும் பிரசித்தமான அரண்மனையை நோக்கி கம்பீரமாக நடந்தான் ஒற்றர் தலைவன் சஞ்சயன். அரண்மனையின் இரண்டாவது உப்பரிகையில் இருப்பதாக காவலாளி ஒருவன் கூறவே அங்கு செல்லும் படிகளில் ஏறினான். ஆனால் தான் ஏறுவது படிகளில் அல்ல, ஏமாற்றத்தின் மீது என்பதையும் ஆபத்தின் மீது என்பதையும் மேலே உப்பரிகையில் சென்ற பின்புதான் உணர்ந்தான் நன்னன். அங்கே அவனது வரவுக்கு தயாராக இருந்தது போல் நின்றிருந்த டைரியஸ் நன்னனை பார்த்ததுமே இடி இடி என நகைத்தான். அவனது சிரிப்பு தன் இதயத்தையே தாக்குவது போல் இருந்தது நன்னனுக்கு. இதென்ன விபரீதம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட அவன், சேரரது மாபெரும் அரண்மனையில் கேவலம் ஒரு கொள்ளைக்காரன் சொந்தக்காரனைப் போல் இருப்பது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது. சேர மன்னன் இல்லாத நேரத்தில் அவனது தலைநகர் கொள்ளைக்காரனிடம் சிக்கி இருக்கிறது. அந்த விபரீதத்தை நம்பவோ நம்பினால் ஜீரணிக்கவோ அவனால் முடியவில்லை. இதன் விளைவுகளை பற்றி என்ன அவனுக்கு தலையே சுற்றியது. அனைத்திற்கும் மேலாக அப்பேற்பட்ட பேர் ஆபத்தான நிலையில் அவன் யமனிடம் தானும் சிக்கிவிட்டதை உணர்ந்த பொழுது உடல் சில்லிட்டு போயிட்டு. டைரிஸின் சித்திரவதைகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்த அவன் அவற்றையெல்லாம் வியர்க்க நினைத்தான். தான் வந்திருப்பது கருவூர் அல்ல, யமனின் நகரம் என்றே எண்ண வேண்டியதாயிற்று அவனுக்கு. தனக்கு என்ன மாதிரி தண்டனை உடனடியாக கிடைக்கும் என்று யோசித்த அவனுக்கு விடை அளிப்பது போல உப்பரிகையின் ஓரத்தில் இருந்த தூணில் பெரும் சங்கிலிகளால் பிடைக்கப்பட்டிருந்தான் ஒற்றர் தலைவன் சஞ்சயன். அந்த காட்சியைக் கண்டு ஏதோ கேட்க நன்னன் வாயெடுத்ததை கண்ட டைரியஸ், என்ன கேட்கப் போகின்றாய் நன்னா? உன்னை பிடித்து கட்ட வேறு தூண் இல்லையே என்றா? கவலை வேண்டாம்,
உன்னை கட்டி போடவில்லை, சுதந்திரமாக விட்டுவிடப் போகிறோம் என்று. சுதந்திரமாகவா? வாயை பிளந்தான் நன்னன். ஆம், ஒரு கண், ஒரு காது, ஒரு கால், ஒரு கை ஆகியவற்றை மட்டும் நீக்கிவிட்டு சுதந்திரமாக விட்டுவிடப் போகிறேன் என்றான் டைரேசர் சர்வசாதாரணமாக. அவனுக்கு குலை நடுங்கியது. இது அநியாயம், அக்கிரமம் என்று அலறினான் நன்னன். எது அநியாயம், எது அக்கிரியம் கேட்டான் டைரியஸ். எல்லாம் தான் டைரியஸ், உன் நடவடிக்கைகள் எல்லாமே அநியாயங்கள்தான், அக்கிரமங்கள்தான் என்று வியர்த்து வலவலக்க கூவினான் நன்னன். அந்த வலவலப்பினை அதிகரிப்பது போல் எழுந்தது ஒரு நகைப்பொலி. அதை அடுத்து அங்கே பிரவேசித்த பாண்டியர் படைத்தலைவன் பழையனை கண்டதும் ஏதோ மாயாஜாலம் நடப்பது போல் இருந்தது நன்னனுக்கு. பாண்டிய மன்னனோடு போருக்கு போய்விட்டதை தன் ஒற்றர்கள் பார்த்திருக்கும் பொழுது இந்த பழைய நாள் எப்படி இங்கே வர முடிந்தது என்று மண்டையை போட்டு குடைந்து கொண்டான். பழையனோ சகஜமாக நின்றபடியே, டைரியஸ் என்ன சொல்லுகிறார்? சந்தனக்கோட்டை அதிபதி ஏதோ அநியாயம் அக்கிரமம் என்று சொல்கிறார் போலிருக்கிறதே என்று சிரித்தபடியே வினவினான். டைரியஸும் சிரித்தபடியே, எனது நடவடிக்கைகளைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகின்றார் என்றான். உண்மைதான் டைரியஸ், நியாயங்களையும் தர்ம காரியங்களையும் செய்து பழக்கப்பட்டவர் நம் சந்தனக்கோட்டை அதிபதி. அவர் சொல்வதில் தவறு இருக்காது என்றான் பழையன். இருவரும் தன்னை எள்ளி நகையாடுகிறார்கள் என்பதை அறிந்த பொழுது சற்றே ரோஷம் உண்டாயிற்று நன்னனுக்கு. பழையா, நீ மாவீரன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். சேரமன்னன் இல்லாத பொழுது அவனது தலைநகரை கவர்ந்து சஞ்சயனை இப்படி பிணைத்திருக்கின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? இதுதான் உன் வீரமா என்று கேட்டான். இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது நன்னரே? படைத்தலைவன் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவன் இல்லாத பொழுது, அவனது மனதிற்கு உகந்தவளை, அதாவது ஒரு பெண்ணை கவர்ந்த உன்னுடைய மாவீரத்திற்கு இதெல்லாம் ஈடு கொடுக்க முடியுமா என்றான். நன்னனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. இந்த நேரத்தில் குறுக்கிட்ட டைரியஸ், படைத்தலைவரே, இந்த அற்ப பதரை எதற்காக பேசவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? முட்டாள்தனத்தை செய்து இந்த கோழையை முச்சந்தியில் நிறுத்தி சித்திரவதை செய்துவதை விட்டுவிட்டு பேச்சு எதற்கு என்று கூறி நன்னனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். தன்னை நோக்கி அவனை நகர்வது போல் இருந்தது நன்னனுக்கு. பழையன் டைரியஸை பேசாமல் இருக்கும்படி கையை அசைத்துவிட்டு நன்னனிடம் பேசினான். நன்னா, போன முறை உன்னை எச்சரித்தேன். இருப்பினும் எந்த தைரியத்தில், எந்த நம்பிக்கையில் மீண்டும் இந்த அற்ப காரியத்தில் இறங்கினாய்? உன்னை ஜெயிக்க விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதற்கு நான் என்ன உன்னைப் போல் முட்டாள் என்றால் நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நீதான் மடத்தனமாக செயல்படுகிறாய் என்றால் அதை அங்கீகரித்து திருப்திப்பட்டு கொள்ளுகிறானே இரும்புரை. இவன் என்ன மன்னன்? என்னை தவிர்க்கவோ தடுக்கவோ விரும்பும் நீங்கள் போயும் பெண்ணை ஏன் துன்புறுத்துகின்றீர்கள்? இது எந்த வீர சாகசத்தில் சேரும் என்று என்னிடம் நியாயம் பேசுகின்றாய் நீ? எனக்கு நாடும் நாட்டின் கௌரவமுமே முதன்மையானது என்பது உண்மைதான். அதற்காக என்னை நம்பியவளை, என்னை கணவனாக வரித்து விட்டவளை சாக வைத்துவிட்டு நிற்பேன் என்று மட்டும் கனவு காணாதே. ஒரு முறைக்கு இருமுறை நீ அவளுக்கு துன்பம் இழைத்திருக்கிறாய். ஆகவே உன்னை டைரேஸின் சித்திரவதைக்கு அனுப்புவதுதான் சரி. வேண்டாம் படைத்தலைவரே, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அலறினான் நன்னன் அவசரமாக. ஏனென்றால் யாராலும் மன்னிக்கப்பட முடியாத, கருணை காட்டப்பட முடியாத நிலைக்குத்தான் தான் வந்துவிட்டது புரிந்தது அவனுக்கு. அதோடு தன் உயிருக்கு வந்த ஆபத்துக்கள் ஒவ்வொரு முறையும் எப்படியாவது விலகி போய்க் கொண்டிருந்தாலும் அந்த குருட்டு அதிர்ஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. அவனால் அந்த முடிவார்ந்து நேர்ந்துவிட்டால் அது தன் வாழ்வுக்கு முடிவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைதான் தனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்று உணர்ந்தான். இந்த நிலையில் உயிரை காக்க வேண்டுமானால் காலில் விழுவதை தவிர வேறு வழியில்லை என்று கருதினான். வெட்கம் கெட்டாவது உயிரை வேக்காட்டுத்தனமான காரியங்களில் இறங்காமல் உருப்படியாக முனைந்து இந்த பழையனை பழிவாங்கிவிடலாம் என்றும் தீர்மானம் செய்து கொண்டான். அந்த அடிப்படையில் அவசரமாக வேண்டிக் கொண்டது மட்டுமின்றி பழையனின் காலில் விழவும் செய்தான். அவனது செய்கை பழையனுக்கு அருவருப்பாக இருந்தது.
நன்னனிடம் மீதியிருந்த கொஞ்ச நெஞ்ச அனுதாபமும் மறைந்து விட்டது. அவனது பிடிகளிலிருந்து தன் கால்களை விலக்கிக் கொண்ட அவன், எழுந்திரு என்றான் நன்னனிடம். எழுந்து கொண்ட நன்னனிடம், இப்படி உயிர் பிச்சை கேட்கின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லை என்று கேட்டான். நன்னனின் முகத்தில் படிந்த பீதி களை இன்னும் அகன்ற பாடாக இல்லை. படைத்தலைவரே, அனைவரும் பழிக்கும் காரியங்களை நான் செய்தது உண்மைதான். ஆனால் எனக்காகச் செய்யவில்லை, சேரனுக்காகத்தான் செய்தேன். சேரனுக்காகவே வாழ்ந்தேன். அதனுடைய விளைவு இப்பொழுது புரிந்துவிட்டது. இனி எனக்காக வாழ விரும்புகின்றேன். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சும் குரலில் கெஞ்சினான். பழையனுக்கு நன்னனின் பேரில் ஆத்திரமும் அருவருப்பும் நிறைய இருந்தது. அந்த சமயம் நன்னன் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் சேரன்தான் பொறுப்பு என்பதை அவன் அறியாமல் இல்லை. எனவே அவனை மிரட்டும் போதெல்லாம் வெறும் மிரட்டல் என்ற அளவில்தான் நடந்து கொள்ள விரும்பினானே தவிர அவன் டைரீஸின் சித்திரவதைக்கு ஆளாக்கவோ கொன்று போடவோ அவன் விரும்பவில்லை. எனவே நன்னன் தற்பொழுது உயிர் பிச்சை கேட்டு அதற்கான காரணத்தை சொன்ன பொழுது அதை ஒரு பொருட்டாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. டைரீஸ், இவனை இன்று சிறையில் அடைத்துவை, நாளை முடிவு செய்யலாம் என்ன செய்வதென்று என்று கூறிவிட்டு சென்றான். நன்னனை விட்டு விலகிய படைத்தலைவன் உப்பரிகையிலிருந்து இறங்கி அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். நள்ளிரவு கடந்து வெகுநேரம் ஆகிவிட்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் பொழுது விடியலாம் என்பதற்கான அறிகுறிகள் வானத்தில் தெரியலாயின. அதை கவனித்த பழையன் தன் புரவியை அவிழ்த்து அதில் ஏறி ஆண்பொருணை நதியை நோக்கிச் சென்றான். நதிக்கரையில் இருந்த புலிமுக மாளிகைக்கு அருகே புலவியை நிறுத்திவிட்டு இறங்கி உள்ளே சென்றான். களைப்பு அவனை படுக்கச் செய்தது. விடிய இருந்த நேரத்தில் உறங்க முற்பட்டான். அதை கண்டு நகைத்தபடியே உள்ளே நுழைந்தது ஒரு உருவம். உறங்க முற்பட்ட நேரத்தில் உறுத்தி வந்து ஊட்டுவது போல் ஒலித்த சிரிப்பொலிக்கு பின்னால் வந்து நின்றாள் மேகலை. விடிவதற்கு முன்பாக வெள்ளி முளைத்து விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு திடீர் பிரகாசத்தையும் கலகலப்பையும் உண்டாக்கியது அவளது பிரவேசம். அவள் நன்றாக உறங்கிவிட்டு வந்திருந்ததாலோ என்னவோ மிகவும் தெளிவாக இருந்தாள். நீராடுவதையும் முடித்துவிட்டு இருந்தாளா, அதனால் புத்தம்புது ஆடை அணிகளை அணிந்திருந்தாள். சற்று முன் பூத்த மலர்கள் சிலவற்றையும் சூடியிருந்தாள். உலகின் மீது ஆசைப்பட்டு விடிவதற்கு முன்பே ஓடி வந்துவிட்ட கதிரவனைப் போல் பழையனை காணும் வேகத்தில் எதையும் யோசியாமல் திடீரென்று அவள் இப்படி இங்கு வந்து நின்றது தேவதையின் திருக்கோலமாக இருந்தது. கற்பூரம் தன்னை சுற்றியுள்ள இடத்தையும் மணக்கச் செய்வது போல அவளது தெள்ளிய தோற்றமும் பிரவேசமும் சிரிப்பும் அந்த ஆற்றங்கரை மாளிகைக்கு சோபையை அளித்தது. ஆடை அணிகளின் அழகும் சூடியிருந்த மலர்களின் மணமும் அவளது கோலத்தை ஒப்புயர்வில்லாத நிலைக்கு உயர்த்திவிட்டன. அதற்கு மிகவும் ஏற்றவள் போலவும் தகுதியானவள் போலவும் அவள் இயற்கையான அழகும் நிறைந்திருந்தாள். அவளது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. தட்டினால் கொட்டிவிடும் நிறைகுடம் போல அவளது இதயமெல்லாம் உணர்வுகளால் அலைமோதி கொண்டிருந்தது. எதிர்பார்த்த ஆசை நிறைவேறிவிட்டால் உண்டாகும் மகிழ்ச்சியை விட எதிர்பாராமல் இருந்த ஆசை நிறைவேறும் போது உண்டாகும் மகிழ்ச்சி விஸ்தாரமானது. அதுவும் நிறைவேறாது என்றும் நடக்காது என்றும் முடிவு கட்டி ஏமாற்றத்தின் விளிம்பிற்கு வந்துவிட்ட நிலையில் போய் ஆசை நிறைவேறுமானால் அதில் ஏற்படக்கூடிய ஆனந்தம் ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும். மேகலை சந்தனக்கோட்டையிலிருந்து தப்ப முடியும் என்று நம்பவில்லை. அதை உறுதி செய்யும் வகையில் பழையனிடமிருந்து சீலை செய்தியும் வந்து சேர்ந்தது. அதனால் ஏமாற்றத்தின் விளிம்பிற்கே அவள் வந்துவிட்டிருந்தாள். ஆனால் அவள் தொட்டிருந்த விளிம்பிற்கு பின்னால் ஆனந்தத்தின் ஆரம்பம் வந்து காத்திருந்தது. சந்தனக்கோட்டையிலிருந்து துவங்கிய பயணம் கருவூரில் முடிவடைந்த பொழுது அது முடிவல்ல, ஆரம்பம்தான் என்று உணர்த்துவது போல அந்த சேரநாட்டு அந்த புறத்தில் உண்மையை அவள் அறிந்த பொழுது எல்லையற்ற குதூகலத்தை அடைந்தாள். அதற்கு காரணமான பழையனை எண்ணி பூரித்தாள். எல்லையற்ற மகிழ்ச்சியை திடீரென தந்தவன் யாரோ அல்ல, தன்னுடையவன் என்பதை எண்ணிய பொழுது உணர்வுகள் இதயத்தில் பிரளயம் போல் பிரகாசித்தன.
அதுவரை பழையனை பற்றி பலவாறு எண்ணியதெல்லாம் நினைவு கூர்ந்து அதற்காக வருத்தப்படாமல் விஷம குதூகலத்தில் சிரித்து கொண்டாள். அதற்கு மேல் அவனை காணாமல் அவளால் இருக்க முடியவில்லை. அவனை பற்றி விசாரித்து ஆற்றங்கரை மாளிகைக்கு துள்ளி ஓடி வந்தாள். அவள் உறங்க முற்பட்டதை கண்டு சிரித்தாள். அவளையும் அவளது சிரிப்பையும் கண்ட பழையனுக்கு கோபம் மூண்டது. இங்கு ஏன் வந்தாய்? உன்னை யார் அழைத்தது என்று அவளை பார்த்து எரிந்து விழுந்தான். அவளோ அவனது கோபத்தை பொருட்படுத்தவில்லை. இது என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லையே என்றாள். அவனது கோபம் அதிகமாயிற்று. வேறு யாரிடம் கேட்க வேண்டும்? உன் தந்தையிடமா என்று சீறினான். உங்கள் மனதையல்லவா கேட்க வேண்டும் என்றாள் மேகலை. இந்த பசப்பு வார்த்தைகளெல்லாம் வேண்டியதில்லை என்று கோப உணர்வோடு சொன்னான் பழையன். இது ஒன்றும் பசப்பு வார்த்தை இல்லையே. தெளிவாகவும் நிதானமாகவும் பேசினாள் மேகலை. எதுவாக இருந்தாலும் இங்கே வார்த்தைகள் தேவையில்லை, வேண்டாதவர்களும் தேவையில்லை. நான் வேண்டாதவள் என்றால் என்னை எதற்காக காப்பாற்றினீர்களாம்? உங்களை யாரும் காப்பாற்றவில்லை, என் தந்தையை காப்பாற்றினீர்களாக்கும். யாரும் யாரையும் காப்பாற்றவில்லை. அப்படியானால் சிவிகைகள் தாமாகவே வந்து எங்களை காப்பாற்றிவிட்டதாக்கும் என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் மேகலை. பழையனுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. பரட்டு கோபத்தை உடனடியாக விட்டுவிடவும் அவன் தயாராக இல்லை. அந்த சங்கடத்தில் தூங்குவதற்கு கூட விடாமல் தொந்தரவு செய்பவர்களிடம் என்ன பேசுவதென்றுதான் தெரியவில்லை என்று அழுத்து கொண்டான். அவனது கோபத்திற்கு காரணம் அலுப்புதான் என்பது அவளுக்கும் தெரிந்துதானே இருந்தது. இருந்தாலும் அவனை சீண்டி பார்க்க விரும்பியே பேச்சு கொடுத்தாள். தன்னை காத்தவனை சீண்டி பார்ப்பது குதூகலமான விஷயம் என்பதால் ஏற்கனவே குதூகலத்தில் இருந்த அவளுக்கு அவனை சீண்டத் தோன்றியது. தற்பொழுது அவன் பேச முடியாமல் தவித்து அழுத்து கொண்டதை அறிந்த பின் மேற்கொண்டு சீண்டி கொண்டிராமல் அவன் இருந்த பஞ்சனையில் அமர்ந்து கொண்டதோடு மட்டுமின்றி அவன் தலையை உரிமையோடு எடுத்து மடியில் வைத்து கொண்டு குழல்களை தடவி விடலானாள். அவளது குழல்களுக்கு இருந்த முரட்டுத்தனமும் அவனது உடலுக்கு இருந்த உறுதியும் அவளுக்கு ஆண்களை இதுதானே ஆண்களாக காட்டுகின்றன, இவைதானே வீரச் செயல்களை அனாயாசமாக செய்ய முடிகின்றன என்று எண்ணி பார்த்த அவைகள் இவைதானே என்னையும் காப்பாற்றி இருக்கின்றன என்று நினைத்த பொழுது அவன் மீது இருந்த நட்பு அதிகரித்தது. அவனது அலுப்பு மீதான அனுதாபமும் அதிகரித்தது. எனவே அவனது குழல்களை அலைய முற்பட்ட அவள், மிகவும் அலுத்து போய்விட்டீர்களா என்று மென்மையாக நிற்கும் குரலில் வினவினாள். அந்த குரலுக்கும் மென்மைக்கும் தான் எத்தனை சக்தி! அவற்றை காட்டிலும் அலுப்பை தீர்க்கும் மருந்து வேறு இருக்க முடியுமா? முடியாது என்பதையே அப்போது உணர்ந்தான் பழையன். அவள் சிரித்த போதும் பேசிய போதும் கோபமடைந்த அவன் அவள் பஞ்சனையை நெருங்க துவங்கியதிலிருந்து ஆறுதல் அடையலானான். அந்த ஆறுதல் அவனது வினவலால் பூரணமடைந்தது. அவளது வினவலை பெரிதும் விரும்பி எதிர்பார்த்தது கிடைத்ததானால் முதலில் அது கிடைக்காத போது கோபமும் பிறகு அது கிடைத்த போது கனிவும் அடைந்தான். இருந்தாலும் அவளது வினவலுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த நிலையில் அவள் மடியில் படுத்திருப்பதே சுகமாக இருந்தது. அந்த நிலையில் பல யுகங்களை கடந்துவிட வேண்டும் என்றும் தோன்றியது. வேறு எந்த நினைவுகளும் வரவில்லை. மனதில் நிம்மதி பிறந்தது. அந்த நிம்மதியில் அப்படியே உறங்கியும் போனான். உறக்கம் விழித்த பொழுது எழுந்து விட்டீர்களா என்று அதே பழைய குரல், மென்மை தவழ்ந்த குரல் அவன் செவில்களில் ஒலிக்கவே சட்டென்று எழுந்தான். எவ்வளவு நேரமாக உறங்கினானோ தெரியவில்லை. ஆனால் அவளது வியப்பெல்லாம் விழிக்கும் வரை அவளது மடியில் இருந்தது. மேகலையின் முகத்தை பார்த்தான். அதில் அலுப்பின் அடையாளம் எதுவும் இல்லை. அழகின் கலைதான் ஆழ்ந்திருந்தது. இருந்தாலும் நீண்ட நேரமாக சிரமம் பாராமல் தன் தலையை தாங்கி இருந்து தன் தலைக்கு பெரும் ஆறுதல் அளித்திருந்த அவளது மடியை பெரும் அனுதாபத்துடன் தொட்ட அவன், வலிக்கவில்லையா மேகவில்லை என்று கேட்டான். இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள் அவள். நீண்ட நேரமாக தூங்கிவிட்டேனா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் வெளியே பார்வையை ஓட்டினாள். வெளியே வானம் தெரிந்தது. வானில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. தான் உறங்கியது நீண்ட நேரம்தான் என்பதை உணர்ந்த அவன், சற்று இரு மேகலை, இதோ நீராடிவிட்டு வருகின்றேன் என்றாள். அவள் கலகலவென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கின்றாள்? தலைகீழ் பாடத்தைக் கண்டு சிரிக்கின்றேன். தலைகீழ் பாடமா? ஆம், விடியின் நேரத்தில் உறங்குவதும் உறங்கும் நேரத்தில் நீராடுவதும். வேறு என்ன செய்வது?
பெண்களுக்காக காரியத்தில் இறங்கும் பொழுது எல்லாமே தலைகீழ் பாடமாக ஆகிவிடுகின்றன என்று கூறிவிட்டு மஞ்சத்தை விட்டு எழுந்தாம். நானும் வரலாமா விஷமமாக கேட்டாள் மேகலை. ஐயையோ, நான் கற்புடைய ஆண்மகன், நான் நீராடுவதை பார்க்க யாரையும் அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டு வெளியே தெரிந்த ஆண் பொருணை நதியை நோக்கி சென்றான் பழையன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.